குழந்தை இல்லாத வரைக்கும் குழந்தை இல்லைன்னு அழுதுட்டு இருந்தீங்க. இப்போ குழந்தை வந்ததும் அதை மறந்துட்டு ஆபீஸ் கிளம்புறீங்க. லக்ஷ்மி, ஏய் லக்ஷ்மி, லக்ஷ்மி, வெற்றி, லக்ஷ்மி, என்னாச்சு? லக்ஷ்மி, என்ன பிரச்சனை உனக்கு? அது எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க. உன் வாய் தான் சொல்லுது, ஆனா உள்ள ஏதோ இருக்கு. சொல்லு. இல்லைங்க, எதுவுமே இல்ல. லக்ஷ்மி, காரணம் இல்லாம நீ எதையும் செய்ய மாட்ட, அது எனக்கு தெரியும். உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு உன்னை கொண்டுகிட்டு இருக்கு. அத மறைக்க நீ மாத்தி மாத்தி பேசுற. என்னங்க, நான் எப்பங்க மாத்தி மாத்தி பேசினேன்? பொள்ளாச்சிக்கு போனதுல இருந்து ரிஷி கம்பெனிக்கு வேலைக்கு போலன்னு முதல்ல சொன்ன, அப்புறம் கூப்பிடுறாரு போறேன்னு சொன்ன, அவசர அவசரமா இங்க வந்த. ஆனா இங்க வந்ததும் நீ ரிஷி கம்பெனிக்கா போன? அது வேற வேலையில தேடி போன. அப்புறம் உண்மையாவே அவர் கூப்பிட்டாரு, நீ போயிட்ட. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் காணோன்னு வீட்ல இருக்கிற எல்லாரையும் கதி கலங்க வச்சுட்ட. என்ன இனிமே கார் ஓட்ட வேண்டாம்னு சொன்ன. ரிஷியோட பில்டிங்ல சூப்பர்வைசர் வேலை வாங்கி கொடுத்த. இப்போ அங்க ஒரு கல்லு தடிக்குச்சுன்னு என்ன அந்த வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்ற. எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்? காரணம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. லக்ஷ்மி, யாராவது ஜோசியரை பாத்தியா? எனக்கு ஏதாவது ஆயிடும்னு சொன்னாரா? இல்ல நான் செத்துருவேன்னு சொன்னாரா? என்ன நீங்க மறுபடியும் அதே பேசிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு பதட்டப்படுற? அது என்னைக்கா இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாள் சாகதான போறோம். அதையே நினைச்சு வாழறது சாவை விட மோசமா இருக்கும் லக்ஷ்மி. வெற்றி, இனிமே இந்த சாவை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். இத பாரு லக்ஷ்மி, நீ பயப்படுற மாதிரி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட நீ வருத்தப்படாத. வெற்றி, எதுக்கு இப்ப நீங்க அதே பேசிட்டு இருக்கீங்க? ஏய் இரு, நான் சொல்லி முடிச்சிடுறேன் இரு. உன்னையே வருத்தப்பட வேண்டாம்னு சொல்றேன்னா, நான் செத்துட்டதா நீ எப்போ நினைச்சிட கூடாதுல்ல. ஏன்னா நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். உன் உயிர்ல கலந்திருப்பேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அதனால ஏன் சாவுக்கு அப்புறமும் நீ பூவும் பொட்டோட தான் வாழணும். என்ன லக்ஷ்மி, இது என்னோட ஆசை. ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு இப்பதான் எனக்கு வாய்ப்பே கிடைச்சது. என்னங்க, என்ன பேசுறீங்க? பூவோடையும் பொட்டோடையும் நான் உங்களுக்கு முன்னாடி போய் சேரணும், அதான் என்னோட ஆசை. லக்ஷ்மி, எது நடந்தாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் லக்ஷ்மி. இல்லங்க, நீங்க சொல்றது நடக்காது. அப்படியே நடக்கிறதா இருந்தாலும் அதை நான் நடக்க விட மாட்டேன். Thank you, sir. Thank you. Sir, சொல்லுங்க. இது எங்க டெண்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிறதுக்கான டாக்குமெண்ட். இந்தாங்க. இதுல உங்க அக்செப்டன்ஸ் லெட்டர் பிளஸ் யோர் பேமெண்ட் அண்ட் யோர் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. Thank you, sir. வாட் யோர் வண்டர்ஃபுல் ஜாப். இவ்வளவு குறைஞ்ச நாள்ல இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா யாராலுமே முடிக்க முடியாது. அந்த பெருமை முழுசும் ரிஷி குரூப்ஸுக்கு தான் சேரும். இல்ல சார், இந்த மொத்த பெருமையும் போய் சேர வேண்டியது லக்ஷ்மி மேடத்துக்கு தான். இவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இல்ல. இன்ஃபேக்ட் ரிஷி குரூப்ஸே இல்ல. ஐயோ சார், ரிஷியோ அல்ல லட்சுமி மேடம், எங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷி குரூப்ஸ் தான். ஓகே ஓகே, ரிஷி குரூப்ஸ் தான்.
இந்த ரிஷி குரூப்ஸோட மானத்தை, கௌரவத்தை, பணத்தை, சொத்துக்களை காப்பாத்தி கொடுத்த லக்ஷ்மி இனிமே இந்த கம்பெனியோட கன்சல்டன்ட்டோ ஸ்டாஃபோ இல்ல. லக்ஷ்மிய நான் இந்த நிறுவனத்துக்கு பார்ட்னரா Wow. அறிவிக்கிறேன். ஐயோ சார், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சார். இவ்ளோ பெரிய பொறுப்பை கொடுத்து என்ன நீங்க கட்டி போடாதீங்க. அதுவும் இல்லாம அதுக்கான தகுதியும் எனக்கு இல்ல சார். நான் ஏதோ வந்த வேலை செய்யறேன்னு நிம்மதியா போயிட்டு இருக்கேன். இப்படி ஒரு வம்பல என்ன மாட்டி விட்டுறாதீங்க சார் ப்ளீஸ். மேடம், இது உங்க கம்பெனி சம்பந்தப்பட்ட விவகாரம். இதுல நான் தலையிடக்கூடாது. இருந்தாலும் சொல்லிடுறேன், லக்ஷ்மி இந்த நிறுவனத்துல ஒரு பார்ட்னரா இருக்கிற பட்சத்துல நாங்க இன்னும் ஒரு 10 ப்ராஜெக்ட் ரிஷி குரூப்ஸுக்கு தர சம்மதிக்கிறோம். சொல்லுங்க மேடம். ஓகே 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 சார். தேங்க்யூ. சார், நான் வேணா கௌரவ பார்ட்னரா இருந்துக்கிறேன். இதுக்கு மேல என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ் சார். மேடம், இந்த ஹோட்டல் திறப்படாக்கு நீங்க எல்லாமே வந்துடணும். கண்டிப்பா வரேன் ஷூர் சார். சார். தேங்க்யூ. நாங்க வராம எப்படி? தேங்க்யூ வெரி மச். சோ ரிஷி, அப்ப நான் கிளம்புறேன். ஷூர் சார். வரேன் மேடம். தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார். சார். பாய் சார். தேங்க்யூ சார். ஹாய் எவ்ரிபடி. தேங்க்யூ சார். ஹலோ உடுமலை. See you. தேங்க்ஸ் சார். வாங்க. And one more thing. இந்த வெற்றியை கொண்டாடுற விதமா இன்னும் 2 நாள்ல நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே ஒரு கெட் டுகெதர் பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுக்கு எல்லாரும் வந்துடணும். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். வந்துறோம் சார். இந்த தேங்க்ஸ் எல்லாமே லக்ஷ்மி மேடத்துக்கு சொல்லுங்க. இவங்க தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஆக்சுவலி உங்க எல்லாருக்கும் நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ராத்திரி பகல்னு பார்க்காம நீங்க எல்லாம் உழைச்சதுனால தான் நம்ம சரியான கம்யூனிகேஷன்ல இருந்தோம். அதனால தான் இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம். இந்த வெற்றியில எனக்கு என்ன பங்கு இருக்கோ அதே பங்கு உங்க எல்லாருக்கும் இருக்கு. அதனால தான் ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட். நம்மளோட அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீஃப்ரெஷ்மெண்டா இருக்கும்ல. என்ன சார், இவ்ளோ தூரம்? நான் சொன்ன மாதிரி நடந்ததா? அவங்க உங்களை கவுத்துட்டாங்களா? சங்க தலைவிங்கிற முறையில என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க. am I right? ஏன் சார், அன்னைக்கு ஏதோ ரொம்ப வீம்பா பேசிட்டு போனீங்க. நானும் ஒரு பில்டர் தான் சார். பஞ்சத்துக்கு அடிப்பட்ட பில்டரானவல்ல, பரம்பரை பில்டர். ஒரு ப்ராஜெக்ட முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும்னு எனக்கு தெரியாதா? இந்தாங்க. என்னது இது? கம்ப்ளைண்டா? போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லனா கோர்ட்ல கேஸ் போடுங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட கொடுக்கறீங்க. செத்த பாம்பா எத்தனை முறை தான் அடிக்கிறது? கம்ப்ளைண்ட் இல்ல, இன்விடேஷன். இன்விடேஷனா? எதுக்கு? நாங்க நன்றியை மறக்க மாட்டோம். நீங்க இல்லைன்னா ரிஷி சார் இந்த ரெனோவேஷன் ப்ராஜெக்ட் எடுத்திருக்க மாட்டார். அவர் எடுத்ததால எங்க ஹோட்டலோட மானம் கப்பலேறல, ஒரு படி மேல போயிடுச்சு. சொன்னபடி சொன்ன நாள்ல புது பிராஞ்ச திறக்க போறோம். என்ன சொல்றீங்க? இது எப்படி நடந்தது? நான் தான் சொன்னேனே, லட்சுமி மேடம் ரொம்ப திறமைசாலின்னு. Damn it. இந்த ரெனோவேஷன் ஒர்க்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்காக அவங்களோட வெற்றிக்கு பாடுபட்டவங்களுக்கு ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி கொடுக்குறோம். அதான் உங்களே இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். நீங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே இல்ல. அதனால கண்டிப்பா வந்துருங்க மேடம். அந்த லக்ஷ்மிக்கு என் முகத்துல கரிய பூசுறதே வேலையா போச்சு. இந்த
ப்ராஜெக்டை 75 நாள்ல முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியோ அதை நான் முடிப்பேன். உனக்கு எனக்கும் நடக்கிற இந்த தர்ம யுத்தத்துல நிச்சயமா நான் ஜெயிப்பேன். நீ மகதி, என்ன மகதி, ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. நீ இருக்கிற வரைக்கும் எப்பவுமே எனக்கு டென்ஷன் தான். அப்போ உனக்கு வாழ்நாள் முழுக்க டென்ஷன் தான். அட்லீஸ்ட் உனக்கு பிளட் கேன்சர் வந்து செத்து போயிருந்தா கூட உனக்கு இந்த டென்ஷன் இருந்திருக்காது. என்ன பண்றது, உனக்கு தான் பிளட் கேன்சர் வரலையே. என்ன நெக்கல் அடிக்கிறியா? இல்ல, குத்தி காட்டுறேன். என்ன நீ அழிக்கணும்னு பார்த்த, இப்ப நான் ஜெயிச்சு உன் முன்னாடி விஸ்வரூபமா வளர்ந்து நிக்கிறேன். அந்த பில்டிங்க முடிச்சு கொடுத்துட்டோங்கிற திமிர பேசிட்டு இருக்கியா? இல்ல, இன்னும் 10 பில்டிங்கோட ரெனோவேஷன் வைக்க எனக்கு கொடுத்திருக்காங்கன்ற தலக்கணத்துல பேசுறேன். எழுதி வச்சுக்க. கூடிய சீக்கிரத்திலே அந்த ரிஷி குரூப்ஸ நான் கம்ப்ளீட்டா அழிச்சு காட்டுறேன். லக்ஷ்மி இருக்கிற வரைக்கும் உன்னால ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. அந்த தைரியத்துல தான் என் முன்னாடி நீ விரல நீட்டி பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே அவ உன் கம்பெனி முன்னாடி வந்து நிக்க முடியாத அளவுக்கு மட்டும் நான் பண்றேனா இல்லையான்னு பாரு. சாரி மேடம், அது இனிமே என் கம்பெனி மட்டும் இல்ல, லக்ஷ்மியோடதும் தான். என்ன புரியலையா? ரிஷி குரூப்ஸ்ல லக்ஷ்மி என் பார்ட்னரா சேர்த்திருக்கேன். போடா பைத்தியக்காரா. நீ பண்ண வேலைக்கு நான் பைத்தியக்காரனா தான் ஆயிருப்பேன். நல்ல வேலை, லக்ஷ்மி வந்து எனக்கு தைரியம் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட மத்தவங்க முன்னாடி முடிச்சு கொடுத்து என்ன தூக்கி நிறுத்திட்டாங்க. அதான் எனக்கு நல்லது செஞ்ச அவங்கள என் கம்பெனியில பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, அவங்கள கூட்டிட்டு நான் சங்கத்துக்கும் வருவேன், உன் சங்கையும் நான் பிடிப்பேன். இங்க பார், மரியாதைய முன்னாடி நிக்காத. இங்க இருந்து போயிடு. எனக்கு உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. அதே தான் நானும் ஃபீல் பண்றேன். அதனால உனக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு, வந்துரு. கடைசியா உன்னை அங்க ஒரு வாட்டி மீட் பண்ணிட்டு அவங்க பாதையில போயிடலாம். மறந்துடாத மகதி, இந்த அரிய வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிடாத. ஏன்னா மறுபடியும் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. பட்டா வராத, தயவு செஞ்சு அப்படியே போயிடு. மறக்காம அப்ப நீ கோர்ட்டுக்கு வந்துரு. பாய். என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? பாத்தியோடி அவ என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு. மா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லக்ஷ்மி அதாம்மா இருக்கணும். ஆமாண்டி, அவள பார்ட்னரா வேற சேர்த்துக்கிட்டானா. இதுல எனக்கு டைவர்ஸ் கொடுக்க போறானா. டைவர்ஸ்? டைவர்ஸா? கொடுக்கட்டுமா? நீங்க பேசாம டைவர்ஸ வாங்கிடுங்க. என் வாழ்க்கைய அழிச்சவன நான் சும்மா விட மாட்டேன். அப்போ கடைசி வரைக்கும் இவர் கூடவே போராட போறீங்களாமா? கடைசியோ பாதியோ எதுவா இருந்தாலும் சரி, ஆனா அவனை நான் நடுத்தருக்கு கொண்டு வராம விட மாட்டேன்டி. அப்போ டைவர்ஸ் அவன் கொடுத்தா நான் வாங்கிடுவேனா? நானும் அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்ல. கொடுக்க மாட்டேன். எக்காரத்து கொண்டு அவனுக்கு நான் டைவர்ஸ் கொடுக்கவே மாட்டேன். எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அவன் ரித்திகாவை கூட்டிட்டு போலான்னு மனக்கணக்கு போடுறான். நடக்காது. அது ரெண்டுமே நடக்கவே நடக்காது. இவ்வளவு ஏன், இனிமே வாரத்துல 2 நாள் ரித்திகாவை அந்த வீட்டுக்கு நான் அனுப்பவே போறது கிடையாது. ஏன்னா ரித்திகா தான் என்னோட ட்ரம் கார்டு. அவளை வச்சு நாளைக்கு கேம் மட்டும் எப்படி நகர்த்துறேன்னு பாரு. சார், நீங்க ஏன் சார் வந்தீங்க? அண்ணனை அனுப்பியிருக்கலாம்ல சார். இல்ல லக்ஷ்மி, அண்ணனை ஒரு வேலையை அனுப்பியிருக்கேன், அதான் நான் வந்தேன். ஐயோ சார், இல்லனா நானே ஒரு ஆட்டோ எடுத்து ஆபீஸ்க்கு வந்திருப்பேனே நேரா. நீங்க எதுக்கு சார்? உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? நீங்க கூட வாங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க சார்.
என்ன சார் சைலண்டா இருக்கீங்க? சொல்லுங்க சார். நம்ம இப்ப ஆபீஸ் போல லக்ஷ்மி. ஆபீஸ்க்கு போலியா? ஏதாவது சைட் விசிட் இருக்கா சார்? இல்ல, கோர்ட்டுக்கு. கோர்ட்டுக்கா? என்ன சார் விஷயம்? கோர்ட்டுனாலே கெட்ட விஷயம் தான் இல்ல லக்ஷ்மி. அது நல்ல விஷயமா கூட இருக்கலாம் இல்லையா? நல்ல விஷயம்னா எனக்கு சந்தோஷம் தான் சார். அப்படி என்ன சார் நல்ல விஷயம்? சொல்றேன். எனக்கும் மகதிக்குமான டைவர்ஸ் கேஸ் எனக்கு ஹியரிங்க்கு வருது. we are hearing the end judgment கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், கோர்ட்டுக்கு எதுக்கு சார்? நான் டைரக்டா ஆபீஸ்க்கு போயிடுறேன் சார். தேவையில்லாம பிரச்சனை சார். நான் அங்க வந்தா என்னை இங்கே இறக்கி விட்டுருங்க சார். நான் ஆபீஸ்க்கு போயிடுறேன். ஏன் லக்ஷ்மி, ஏன் பயப்படுறீங்க? சார், மகதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்வி நீங்க என்கிட்ட கேட்கலாமா? ஆகாதவளை எல்லாம் பார்க்காம இருக்கிறது தான் சார் நல்லது. நான் உங்களை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு கூட்டிட்டு போகல லக்ஷ்மி. நம்ம கம்பெனி விஷயமா உங்ககிட்ட சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கெட் டுகெதர் பார்ட்டி விஷயமா கூட பேச வேண்டியது இருக்கு. அதெல்லாம் ஓகே சார். ஆனா அங்க நான் உங்க கூட இருக்கிறது நல்லா இருக்காது இல்லையா? லக்ஷ்மி, நீங்க நம்ம வக்கீலோட சேம்பர்ல வெயிட் பண்ணுங்க. அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். நம்ம அங்க உட்காந்தே பேசிக்கலாம். அவசியம் இல்லைன்னா நான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்க மாட்டேன்ல. என்னம்மா மகதி, ரிஷி டைவர்ஸ் வேணும்னு கேக்குறாரு. நீ என்னம்மா சொல்ற? மேடம், அது நீ என்னம்மா சொல்ல போற? ஆரம்பத்துல இருந்தே டைவர்ஸ் வேணும்னு அடம்பிடிச்சவளாச்சே. முடியாது, நான் சொல்ல போறேன். பிரிஞ்சு போன உங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது உங்க நன்மைக்காக மட்டும் இல்ல, உங்க 2 பேருக்கும் பிறந்த உங்க குழந்தைக்காகவும் தான் புரிஞ்சுக்கோங்க. இந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது? நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டா இதோட வாழ்க்கை என்ன ஆகும்னு யாராவது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? இப்பவே அவளுக்கு எது நம்ம வீடுன்னு தெரியாம இங்க 5 நாள் அங்க 2 நாள்னு அப்படியே இப்படிமா ஒரு ஃபுட்பால் மாதிரி உருண்டுகிட்டு இருக்கா. இதனால இவளுக்கு எவ்வளவு மன உளைச்சல் ஏற்படும் தெரியுமா? நீங்க அத பத்தி கவலைப்படாம உங்க ஈகோக்காக அடிச்சுக்கிறீங்க. மகதி, ஒரு தாயா நீயாவது இத பத்தி யோசிச்சிருக்கணும். ஆனா நீதான் பிடிவாதமா டைவர்ஸ் கேட்டு வருஷக்கணக்கா காத்துக்கிட்டு இருக்க. சரி, உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. உங்க முடிவை சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? மேடம், நான் அவரோட சேர்ந்து வாழறேன். வெரி குட். இதுதான் ஒரு தாய்ங்கிறது. ரிஷி, காத்திருக்க முடியாம தானே நீங்க டைவர்ஸ் கேட்டீங்க. இப்ப காத்திருக்கவே வேண்டாம். இப்போ இந்த மொமெண்ட்ல இருந்து நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க? இல்ல மேடம், எனக்கு டைவர்ஸ் தான் வேணும். ஏன் ரிஷி? இவளோட என்னால வாழ முடியாது மேடம். அதான் ஏன்னு கேக்குறேன். மேடம், இப்ப சமீபத்துல இவளோட கொஞ்ச நாள் வாழலான்னு முயற்சி பண்ண. ஆனா இவ மாறவே இல்ல மேடம். முன்னைக்கு இப்ப ரொம்பவே மோசமா இருக்கா. உங்க 2 பேருக்குள்ள நடக்கிறது ஈகோ யுத்தம். மேடம், என்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் ஈகோ இருந்ததே இல்ல. மேடம், என்கிட்ட ஈகோ இருந்துச்சு மேடம். ஆனா அது அப்போ என்கிட்ட ஈகோ இருந்தப்ப இவர் என்ன விரும்பினாரு. இப்போ ஈகோ என்கிட்ட கிடையாது, ஆனா என்ன வெறுக்கிறாரு. மேடம், நான் விரும்புறது என் பொண்ணு ரித்திகாவை மட்டும்தான். என் குழந்தைய மட்டும் அவளை என்கிட்ட கொடுக்க சொல்லிருங்க. மேடம், எதை நம்பி நான் என் குழந்தை இவர்கிட்ட விட்டு கொடுக்க முடியும்? என்ன நம்பி என் கூட வாழ்றேன்னு சொல்றப்ப என்ன நம்பி என் குழந்தைய கொடுக்க மாட்டியா? மேடம், நான் இவரை நம்பி இவர் கூட வாழறேன்னு சொல்லல. என் குழந்தையோட எதிர்காலத்துக்காக. பெத்தவர் நல்லவரோ கெட்டவரோ, ஆனா அவ அவரோட இருக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். நான் நல்லவன் சொல்றேன், கெட்டவன் சொல்றியா? சந்தேகமே இல்ல, நிச்சயமா கெட்டவன் தான். பாருங்க, பொண்டாட்டி ஒருத்தி இருக்கிறப்போ இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிறவரு நல்லவரா மேடம்? நீங்களே சொல்லுங்க. ஏய், ஏய், நான் யார் கூட தொடர்பு வச்சிருக்கேன்? அதான் அந்த ஒரு நிமிஷம் மேடம், இந்த விஷயத்தை நம்ம குழந்தைய வச்சுக்கிட்டு பேச வேணாம்னு நினைக்கிறேன். உங்க கூட யாரையாவது கூட்டு வந்திருக்கீங்களா? வந்திருக்காங்க. சரசன் என்னோட மேடு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
சொல்லுங்க மேடம். வெளியில இவங்களோட மெய்டர் சரசு இருக்காங்க. ஓகே மேடம். குழந்தை அவங்க கிட்ட விட்டுருங்க. ஓகே மேடம். பாப்பா வாமா. இப்ப சொல்லுங்க. எதுக்காக இப்படி ஒரு அபாண்டமான பழிய சொல்றான்னு எனக்கு தெரியல மேடம். மேடம் பழியில இது நிஜம். உன்னால நிரூபிக்க முடியுமா? நிச்சயமா மேடம். இவர் ஆபீஸ்ல வேலை செய்யற லக்ஷ்மிங்கிற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு. மகதி, இப்படி ஒரு குடும்ப பொண்ணு மேல அநியாயமா பழி போடாத. அப்புறம் எதுக்கு நீ என் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிற? அதுக்கான காரணமே நீதான். பாத்தீங்களா மேடம், இப்படிதான். ஏன்னா இவரு தப்பு பண்றாரு. வாரத்துல 2 நாள் கூட என் குழந்தை அந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. மேடம், நாங்க சேர்ந்து வாழறோமோ இல்லையோ, என் குழந்தை அவர் வீட்டுக்கு போக விடாம தடுத்தாலே போதும். என் வாழ்நாள் ஃபுல்லா என் குழந்தையோட இருந்து நான் கழிச்சுப்பேன் மேடம். மேடம், இவ சொல்றது சுத்த பொய் மேடம். மகதி, நீங்க சொல்றது உண்மைன்னு உங்களால நிரூபிக்க முடிஞ்சா நான் குழந்தைய அங்க போக விடாம தடுக்க முடியும். ஓ சரிங்க மேடம். அடுத்த விசாரணை அப்போ நான் எவிடன்ஸோட வரேன் மேடம். இங்க பாருங்க, நான் உங்களை எப்படியாவது சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா நீங்க வேற வேற பிரச்சனைக்கு இழுத்துட்டு போறீங்க. சரி, உங்களுக்கு ஒரு 15 நாள் டைம் தரேன். மகதி, நீங்க ஆதாரத்தோட வரீங்களோ, ரிஷி நீங்க சேர்ந்து வாழ நினைக்கிறீங்களோ, அது உங்க இஷ்டம். ரித்திகாவை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற மாதிரியே வாரத்துல 5 நாள் அம்மா கிட்டயும் 2 நாள் அப்பா கிட்டயும் இருக்கலாம். அதுல மாற்றம் கிடையாது. நடுவுல உங்க மனசுக்குள்ள ஏதாவது மாற்றம் வந்தா இந்த குடும்ப நல கோர்ட் எப்ப வேணாலும் தீர்த்து வைக்க தயாரா இருக்கு. நீங்க போலாம். சரிங்க மேடம்.